சாம்பியன் பட்டம் வென்ற காசிமாக்கு 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரம் உலக சாம்பியன் பெற்ற காசிமாக்கு 1 கோடி ரூபாய் பரிசு அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாட்டின் டிஸ்கோ வித் கேஎஸ் நிகழ்ச்சியில் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வனுடன் பேசுகையில் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி இருக்கும் நிலையில் அவருக்கு இந்த பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். நீங்கள் வேர்ல்டு சாம்பியன் ஆன பிறகு உலகமே கொண்டாடுது அல்லது தமிழ்நாடு கொண்டாடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வெளிச்சம் இருந்திருக்கு. அதில் அன்னைக்கு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உங்கள் வாழ்க்கை இப்போ படிக்கிறது இல்லைனா வேலைக்கு போகணும், இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பொருளாதார சூழல்லேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற அந்த இடத்துக்கான ப்ரெஷர் உங்களுக்கு இருந்ததா? இல்லை நீங்கள் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்ற அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்களா? அப்பா ஆட்டோ டிரைவர் தான். அப்பா இப்போ கேரம் கோச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6 வயசுலேருந்து நான் கேரம் விளையாடிட்டு இருக்கேன். எப்படி உங்களுக்கு கேரமில் ஆர்வம் வந்துச்சு? அண்ணன் ஜூனியர் நேஷனல் சாம்பியன், அவரை எல்லாருமே பாராட்டுறதை பார்த்துட்டு எனக்கும் கேரம் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் எங்கள் சுவர் இருக்குது, வீட்டு சுவர்லேயே இருக்கட்டும், என்னோட கண்ணாடியில் இருக்க எல்லாத்தையும் ஐஎம் ஏ வேர்ல்ட் சாம்பியன் 1 day அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பேன். எப்போ எழுதுனீங்க? அது நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் ஆசைன்றதால எங்கள் சுவரில், கண்ணாடியில், நோட்ஸில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அதுதான் எழுதி வச்சுருப்பேன். ஓ கிரேட். கோச் அண்ட் இந்தியாவுடைய முதல் அர்ஜுனா அவார்டு வாங்கின, அதாவது கேரம்லேருந்து வாங்கின முதல் வீரரும் கூட. வாழ்த்துக்கள் சார் உங்களோட இணையத்தில். கேரம் எப்படி இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? கேரம்ங்கிற அந்த கேமுக்கான ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த 6th வேர்ல்டு கேரம் கப் போயிட்டு வந்த பிறகு அதனுடைய ட்ரெண்டே மாறி இருக்குது. ஓகே. அதாவது நாங்கள் விளையாடி இருந்த காலம் வேறு, எங்களுக்கு முன்னாடி இருந்த காலம் வேறு. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ்நாடுக்கு நேஷனல் சாம்பியன் வாங்கி கொடுத்தவங்க டில்லி அப்படின்ட்டு. ஸோ கேரம் உலக சாம்பியன் காசிமா நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் காசிமா. வாழ்த்துக்களும் கூட. உங்களுக்கு பரிசு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நீங்கள் டிஸ்கோ வித் கேஸ்ல நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வனோட கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கேரம்க்கு உரிய அந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருந்தீங்க. அதனை தொடர்ந்து இந்த பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். ஏன்னா இது இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தது இல்லை என் லைஃப்லேயே. இவ்வளோ பெரிய கேஷ் அவார்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டெப்டி சிஎம் சார் தான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். மேலும் தொடர்ச்சியாக என்ன மாதிரியான ஊக்குவிப்புகள் கேரம் போட்டிக்கும் கொடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க காசிமா? இதே மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல இருந்தும் எஸ்டிடில இருந்தும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணா இன்னும் ஒரு பிளேயர்ஸ்க்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு மேம் உலக சாம்பியன் ஆகும். கேரம் விளையாடக்கூடிய நிறைய வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு உங்களுடைய சார்பாக நீங்க சொல்லுவது என்ன காசிமா? எல்லாருக்குமே இதே மாதிரி தான். நானும் கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்தாலும் ப்ராக்டிஸ் எல்லாமே என்னோட மோட்டிவேஷன் எங்க அப்பா நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால மட்டும்தான் இப்போ நான் வேர்ல்ட் சாம்பியன் வரைக்கும் ஆயிருக்கேன். காசிமா, இந்த டோர்னமெண்ட்டுக்கு, உலக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட்டுக்கு நீங்க எப்படி போனீங்க? அதுக்கு எப்படி தயாரானீங்க காசிமா? நான் இங்க 6 வயசுல இருந்து கேரம் விளையாடிட்டு இருக்கேன், பெரியநகர் கேரம் கோச்சிங் சென்டர்ல இருந்து. இப்போ நான் ஜூனியர் ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் எனக்கு அப்பா தான் கோச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஜூனியருக்கு அப்புறம் சீனியர் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது மரியாதை வில்லியம்ஸ் சார் எனக்கு கோச் பண்ணி இப்போ நான் 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்லேயே வின் பண்ணிட்டேன். இந்த டோர்னமெண்ட்டுக்காக என்னென்ன உதவிகள் உங்களுக்கு கிடைத்தது? அந்த பயணம் எப்படி இருந்தது காசிமா? கேரம் உலக சாம்பியன் காசிமாவுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் நேர்காணலில் கேரம் விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என காசிமா கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இந்த பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் மேலும் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சமீபத்தில் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கோப்பை கேரம் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காசிமா 3 வகையான போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை நிகழ்த்தியிருந்தார். தனிநபர், அணி, இரட்டையர் என 3 வகையான பிரிவுகளிலும் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்று தமிழ்நாட்டிற்கு பெருமையை தேடி தந்திருந்தார். அந்த வகையில் அப்பொழுதே தமிழ்நாடு அரசை சந்தித்து விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவரை சந்தித்து
இது போன்ற தொடர்களுக்கு நாங்கள் வெற்றி வகை சூடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு உரிய ஊக்கத்தொகை அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நிர்வாக ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும் நேர்காணல் நிகழ்ச்சியின் போது உலக அளவில் சர்வதேச அளவில் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வெல்வோரை அனைவருமே ஒரே மாதிரியாக இந்த தமிழ்நாடு அரசு அணுக வேண்டும், எங்களுக்கான உரிய அங்கீகாரமும் உரிய ஊக்கத்தொகையும் வழங்கினால் மென்மேலும் நிறைய போட்டிகளில் நாங்கள் சாதனை படைக்க உறுதுணையாக இருக்கும் என்று ஏற்கனவே உலக சாம்பியன் பட்டம் வென்ற திரு மரிய இருதயம் அவர்களும் சேர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாகவும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். காசிமாவுடைய தந்தை மெஹபூப் பாஷா நம்முடைய இணைப்பில் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வாழ்த்துக்கள். தமிழக அரசு மூலமாக பரிசு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நேர்காணல பங்கேற்ற பிறகாக இந்த ஒரு பரிசு என்பது அறிவித்திருக்கிறது, எப்படி பார்க்கறீங்க? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். எனக்கு போறதுக்கும் தமிழக அரசு உதவி பண்ணாங்க, வெற்றி ஸ்கீம் அவர்கள் உதவி பண்ணாங்க, 1.5 லட்சம் ரூபாய். இப்போ வின் பண்ணிட்டு வந்தவொடனே கூப்பிட்டு இப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்தது எனக்கு பெருமிதமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய தொகையை நான் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கணும்ன்ற எனக்கு ரொம்ப அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவருக்கு இவ்வளவு பெரிய ஊக்கத்தை கொடுத்து ஒரு கேரம் பிளேயருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இன்னும் கேரம் பிளேயர் நிறைய வளருவாங்கன்ற இந்த ஊக்கத்தொகையினால நம்புறேன் நான். ஏன்னா இது மாதிரி பிரைஸ் இது வரைக்கும் கேரமுக்கு கொடுத்ததில்லை. நம்ம துணை சிஎம் அவர்களுக்கு கொடுத்து எங்களை ரொம்ப பெருமைப்படுத்திருக்காரு. கேரம் பிளேயர்களுக்கு எல்லாருக்கும் பெருமைப்படுத்திருக்காரு. இந்த நேரத்தில் துணை சிஎம் அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாருக்கு பிளஸ் நம்ம தமிழக முதல்வர் சிஎம் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திரு மெஹபூப் பாஷா, காசிமா இந்த இடத்துக்கு வரதுக்காக உலக சாம்பியன் இடத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது? இந்த போட்டிக்கு கூட பங்கேற்பதற்கு எந்த அளவுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க? எப்படி போயிட்டு வந்தீங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு? டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அதாவது விசா ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் அவங்க செலக்ட் ஆகிட்டு, அதாவது இன்டர்நேஷனல் செலக்ட் ஆகிட்டாங்க. விசா 2 வாட்டி கேன்சல் ஆயிருந்தது. இருந்தும் நாங்கள் முயற்சி பண்ணி நம்ம மெம்பர் செக்ரட்டரி ஐஏஎஸ் இவர் சார்ல மேகநகர் ரெட்டி சார் அவர்களை போயிட்டு உதவி கேட்டோம். அவரும் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு விசா கிடைச்சது. இது விசா கிடைச்சி நம்ம போயிட்டு காசிமா வின் பண்ணிட்டு வந்ததுல ரொம்ப பெருமையா இருக்குது. நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மெஹபூப் பாஷா. உலக கேரம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும் காசிமாவுக்கு தமிழக அரசு பரிசு தொகை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான செய்தியை பார்த்தோம்.